ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட்னா, நம்ம மொபைல்ல இந்த ரைட் சைட் டாப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் டாட் வரும். அது எதனால அந்த டாட் வருது? அப்பப்போ அந்த டாட் வரும். வந்துட்டு வந்துட்டு போகும். அப்போ நம்ம என்ன நெனைக்கிறது, நம்ம ஃபோன யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு தாட் நமக்கு வந்துட்டு போகும். ஸோ அது எதனால அந்த டாட் வருது? ஏன் அப்பப்போ வந்து போகுது? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஜஸ்ட் அதுக்கு நீங்க உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. உங்க செட்டிங்ஸ் போயிட்டு, நீங்க அதில பெர்மிஷன் மேனேஜர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, அப்படியே நீங்க டைப் பண்ணி வந்தீங்கன்னா, அதில மைக்ரோஃபோன் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். கேமரான்னு ஆப்ஷன் இருக்கும். லொகேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதில என்ன பண்றீங்கன்னா, அந்த மைக்ரோஃபோன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மைக்ரோஃபோன கிளிக் பண்ணிட்டு, இதில நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ண உங்க மைக்ரோஃபோன்ல நீங்க யூஸ் பண்ண இது எல்லாமே உங்களுக்கு இதில வந்துரும். ஸோ, நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த மைக்ரோஃபோன் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, அத கிளிக் பண்ண அப்புறம், நோ ஆப்ஸ் அலோவ்ட் அப்படின்னு இருக்கும். அது கீழ நெறைய ஆப்ஸ் எல்லாம் கீழ இருக்கும். பட் இந்த நோ ஆப்ஸ் அலோவ்ட்ல ஏதாச்சும் ஆப் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணணும். ஸோ, அதில தான் உங்க கேமரா, உங்க WhatsApp ஏதாச்சும் ஆன்ல இருக்குதா? ஹேக் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த கிரீன் சிம்பிள் வரும். ஸோ, நார்மலா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது அது ப்ராப்ளம் இல்ல. நம்ம யூஸ் பண்ணாம இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கிரீன் சிம்பிள் இருக்குதா? அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அப்படி வந்துச்சுன்னா, உடனே நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி பெர்மிஷன் மேனேஜருக்குள்ளாட்டி போய் இந்த மைக்ரோஃபோன்குள்ள போய் இந்த நோ ஆப்ஸ் அலோவ்ட் அந்த இதில ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருக்குதா? அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த அப்ளிகேஷன் அதில இருந்துச்சுன்னா, நீங்க உடனே போய் உங்க ஆப் மேனேஜ்மென்ட் போயிட்டு, என்னென்ன ஆப் தேவையில்லாத ஆப் அதில அலோவ்ட்ல இருக்குதோ, அந்த ஆப்ஸ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. நார்மலாவே இந்த கிரீன் சிம்பிள் எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ரோஃபோன் ஆன் ஆகிட்டாலே அந்த கிரீன் சிம்பிள் வந்துரும். இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு அந்த கிரீன் சிம்பிள் வருது. இல்ல இதே நான் யூஸ் பண்ணாம இருந்து இது வந்துச்சுன்னா, நான் உடனே இதுக்குள்ள தான் போய் செக் பண்ணி பார்ப்பேன். சம்திங் ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருக்குதா அப்படின்னு. எனக்குமே நெறைய வாட்டி இந்த கிரீன் சிம்பிள் வந்துச்சு. எப்படின்னா, நான் நெறைய அப்ளிகேஷன் எடுப்பேன். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணி எடுக்கும்போது, நான் அத யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் நார்மலா மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கும்போது, அந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் சிம்பிள் வந்துட்டு போகும். அப்பதான் நான் செக் பண்ணி பார்ப்பேன். உள்ள போய் பார்க்கும்போது, இதில அலோவ்ட்ல இருக்கும். ஸோ, நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தேவையில்லாத நேரத்தில அந்த கிரீன் சிம்பிள் வந்துச்சுன்னா, அந்த ரைட் சைட்ல அந்த கிரீன் சிம்பிள் வந்துச்சுன்னா, நீங்க உடனே போய் ஆப் மேனேஜ்மென்ட்ல போயிட்டு தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கிளியர் ஸ்கெட்ச் குடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அவ்வளோதான். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதுதான் இந்த கிரீன் சிம்பிள் எதனால வருது அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.